அக்காவை பற்றி சொல்லணும்னா தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, மிக்சியில் வந்து ஒற்றைக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையப்படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. தனஞ்சன் சாரை பற்றி சொல்லணும்னா, ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோனை கூட்டு வந்துட்டு ஜி, பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோவில் வராங்க எங்கள் அக்கா வனிதா, மறக்கலக்கா. அடுத்து சிறப்பு விருந்தினராக வந்து இன்னைக்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய ஹீரோ KPI பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் தர்ஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, KPI வின் பண்ணும் போது அவர் கீழே படுத்து அந்த இதை அப்படியே ஸ்டேஜை குத்தி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினதை இன்னும் மறக்கவே முடியாது. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே படிப்படியாக வளர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லார் மக்கள் மனசுலையும் இப்போ நல்ல விஷயங்கள் மூலிமா இடம் பிடிச்சாரு. இப்போ ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுத்து பல பேரை வந்துட்டு கவர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய KPI பாலா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுவும் LOL இந்த படத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியும், கதை கூட எனக்கு முன்னாடியே தெரியும். நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து டைரக்டர் மகேஷ் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் இந்த கதையை எனக்கு வந்து சொன்னார் இதுக்கு முன்னாடி. எப்படி நரேஷனே எப்படி இருக்குன்னா, இரும்பு சீட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மா படப்படன்னு அச்சு நவுத்துவார். ஸோ கேட்கும்போது பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர், யார் பிரதர், அதான் பிரதர் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சு பவிஷ் பிரதர் சூப்பர் கதை, செம்ம கதை. ரொம்ப எல்லாருமே பயங்கரமாக ஒவ்வொரு சீன் அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரி நானும் தேட்டரில் பார்க்க வெயிட் பண்ணுறேன். ஸோ தனஞ்சன் சார் ஒரு ஏர்டெல் கஸ்டமர் கேர் மாதிரி சாரு. எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேர் 24 ஹவர்ஸும் ஆக்டிவாக இருக்குமோ, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணாலும் 4 நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணுற ஒரே சினிமா ஸ்டார் வந்து சார் மட்டும்தான். ஏன்னா நானும் பார்ப்பேன், எப்படி சாருக்கு தூக்கமே வராதா என்ன, நான் அதான் கேட்பேன், சார் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன சார் அடுத்த ஷெடியூல் எப்போ சார், அதை கேட்கும்போது கூட டக்குன்னு மெசேஜ் பண்ணுவார். அதுலேயும் வந்து சார் எப்படி தான் வந்து இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்திருக்குன்னு அந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கும் சரி எங்கள் படத்துக்கும் சரி, ஒன்று தனஞ்சன் சார், இன்னொன்று தினேஷ் ராஜ் சார். 2 பேர்ட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று தனஞ்சன் சார்ட்ட படத்தை எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், தினேஷ் ராஜ் சார்ட்ட உடம்பு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்படி 2 பேர்ட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு இதில் ஜாம்பவானாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் மாதிரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். அதான் தாண்டி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் நாகதுர்கா மேடம், உங்களை பற்றி சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார். ஜி ஒரு 300 மில்லியன் வியூஸ்லாம் போகுது ஜி, அப்படி ஒரு ஹீரோனை கூட்டு வந்துட்டு ஜி, பாட்டெல்லாம் சும்மா தெரிக்கும் ஜி அப்படின்னாரு. ஸோ நானும் பார்க்குறதுக்கு வெயிட்டிங். அதெல்லாம் தாண்டி எங்கள் அக்கா தமிழ்நாட்டுக்கு தண்ணித்தா எல்லோவில் வராங்க எங்கள் அக்கா வனிதா, மறக்கலக்கா. ஏன்னா எனக்கு நிறைய ஷோக்கு வந்து இந்த ஆங்கராக வந்திருக்கேன். முதல் நிறையா வந்து KPI பாலா அப்படிலாம் கூப்பிடுவாங்க, ஹீரோ பாலான்னு கூப்பிட்டு ஆங்கருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானே முதல் முறையாக இங்கே ஹீரோன்னு கூப்பிட்டு வரும்போது என்னால் என்ன நம்ப முடியல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அக்காவை பற்றி சொல்லணும்னா தன்னம்பிக்கை தலைவி, வில் பவர் விஞ்ஞானி, இப்படி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஏன்னா அக்காவை பற்றி ஒரே இமேஜினேஷனில் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, அதாவது மிக்சியில் வந்து ஒற்றைக்கல் சட்னி அரைக்கும் போது ஒரு தேங்காய் பத்தை மட்டும் அரையப்படாது. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவும், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எங்கள் அக்காவை யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த தேங்காய் பற்றி நீங்கள் தான்க்கா. லவ் யூக்கா. முத்தியா சாரை பற்றி சொல்லணும்னா ஒரே பஞ்சில் சொல்லணும்னா, பேசும்போது ஹம்பிளாக இருக்கும், கையில் எப்பவுமே கிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் சாரு. அந்த கிம்பிள் அப்படி எடுத்து இப்படி வச்சாருன்னா சும்மா தகன்னு ஓடுவார் அங்கேயும் இங்கேயும் சாரு. ஏன்னா எங்கள் ஷூட்டிங்லேயும் சார் வந்து பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தாடி சார் எனக்கு பல வருஷமாக தெரியும். சார் இந்த படத்தில் நான் சீன்ஸ்லாம் பார்க்க வெயிட்டிங் சார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரதர் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஷூட்டிங்கில் சொன்னார். ஓகே பிரதர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் போகிறேன் அப்படின்னாரு. பிரதர் நீங்கள் யார் பிரதர், நான் ஆர்ட் டைரக்டர் பிரதர்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அன்பான ஒரு நபர் நான் செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் ஆதித்யா கதிர் அண்ணன் ஐ லவ் யூண்ணே. ஏன்னா வந்து முதல்ல நான் சென்னை வரும்போது ஒரு இடத்துக்கு ஆடிஷன் பண்ண ஒரு சேனலுக்கு, அந்த சேனல் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் மட்டும் தான் நல்லா பண்ணுற ஒரு நாள் வருவேன்னு சொல்லி சொன்னார். நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. அண்ணனை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி அம்மா கேரக்டர் பண்ணேன், எங்கள் அம்மா ஹீரோயின் அம்மா, ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூம்மா. ஜி ரொம்ப நன்றி ஜி, உங்களோட தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபேனு, தேங்க்யூ.
சுப்பிரமணிய சிவா சார், எனக்கு உங்கள் ஸ்பீச்சை கேட்கும்போது எங்கள் பெரியப்பாவே திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்க்கும் போது எங்கள் பெரியப்பா மட்டும் தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஆனுவல் லீவுக்கு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போன மாதிரியே இருந்தது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தாண்டி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அது வந்து எல்லாரோட சப்போர்ட் தான். அதை தாண்டி என்னுடைய குருன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா சாருக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஷோவில் சார் ஜட்ஜாக இருந்தார், நான் அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தேன். அந்த ஷோவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டே இருக்கும்போது நைட்டு அது அன்னையோட என்னை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சார்ட்ட சொன்னேன், சார் படையப்பா பாட்டு எடுத்திங்கன்னா ஹீரோயினுக்கு பட்டுப்பட விரிச்சு போடுற கேரக்டர் இருந்தால் கொடுக்கணும் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். நீ ஏன்டா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாரு. இல்லை சார், ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசை சார். நீ வேணா பாரு, உன் மூஞ்சி ஒரு ஓவல் மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். நீ ஒரு நாள் நீ ஹீரோவாக பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். சார் உங்கள் வார்த்தை பயிற்சிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். தேங்க்யூ சார். இப்படி ஒட்டுமொத்த ஜாம்பான் கூட என்ன ஒரு ஆளாக வச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கு எல்லாரும் மாதிரி நானும் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச், நன்றிங்க. யாராவது பேர் விட்டோன்னா சார், எல்லாரும் போய் சொல்லிட்டேன். தேங்க்யூ. சூப்பர் மேம். மணி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, தேங்க்யூ.